ஓகே. 12th கொஸ்டின் பார்க்கலாம் சார். என்ன சொல்லிக்கிறான், என்ன வேல்யூ குடுத்துக்கிறான், அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேசிக் ஃபார்முலா வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாமா? n டெர்ம்ஸ் குடுத்திருக்காங்க. சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம். இங்க சம்னு ஒரு வேர்டு குடுத்துக்கிறான். அப்ப ஏபியோட சம்மோட ஃபார்முலா என்ன? எஸ்என் ஃபார்முலா என்னடா கண்ணு? ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கிங்க. We know that. Sir, Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. n minus 1 into d. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. அப்ப டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா tn கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? எனி ஐடியா? சம் கொடுத்துட்டு tn கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா கண்ணு? தெரியல சார். Sn minus Sn minus 1. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? ஓகே சார். இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சு கொஞ்சம் பொறுமையா மூவ் பண்ணா இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே சார். அவன் என்ன கேக்குறான்? So that the sequence is AP ன்னு கேக்குறான். அப்ப AP னா என்ன வேணும்? நம்ம so that பண்ண சொல்லிக்கிறான். AP no so that பண்ண சொல்லிக்கிறான். AP னா என்ன வேணும்? A, A plus T, A plus 2D, A plus 3D டாட்னு போயிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபார்மேட்ல போயிருந்தா அதுக்கு பேர் AP. சரிடா கண்ணு? ஆமாம் சார். சரி. இப்ப நம்ம இதுதான் ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே சார். ஓகே. So given that என்ன கொடுத்துக்கறாங்கன்னு? Given that என்ன கொடுத்துக்கறான்? sum of the n term கொடுத்துக்கறான். கரெக்ட்டுங்களா? அப்ப Sn கொடுத்துக்கறான். Sn எவ்வளவுமா? Sn வேல்யூ எவ்வளவுங்கன்னு? சங்கமித்திர என்னாச்சு? வாய்ஸ் கேட்கலையா? ஹலோ, என்னாச்சு கண்ணு? வாய்ஸ் வரலடா கண்ணு. Sn ஓட வேல்யூ என்னன்னு கேட்டேன். இல்ல உங்களுக்கு டவர் பாருமா. சார் ஒரே நிமிஷம். கொஞ்சம் நல்ல டவர் இருக்கிற ஏரியால உட்காந்துக்கோமா. சார் இப்போ என் வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கேக்குதுமா. கண்டினியூஸா ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் முடிக்க முடியும். ஓகேங்களா? அதான் சார். இப்போ Sn ஓட வேல்யூ given கொடுத்துட்டா இதுதான் given that. சரியாமா? ஓகே சார். இப்போ Sn இருக்க இடத்துல இதை போட்டுடலாம். அப்ப Sn minus 1 வேணும்ல? அப்ப சொல்லுங்க. Sn minus 1 என்ன கிடைக்கும்? P into n minus 1 plus Q into n minus 1 square. இது வரைக்கும் ஓகேங்களா? எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? சார் ஓகே, புரிஞ்சுது. அப்ப இத n minus 1 whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல n minus 1 whole square இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணுங்க. இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? np minus p plus q into a minus b whole square. a minus b whole square ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சொல்றாங்கன்னு? ஆமாம் சார். a square plus b square minus 2ab minus 2 into n plus b square வந்து 1. கரெக்டாமா? ஆமாம் சார். ஆமாம் சார். அப்ப அப்ளை பண்ணுங்க. np minus p plus qn square minus 2qn plus q. கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். இது யாரோட வேல்யூ? Sn minus 1 ஓட வேல்யூ. Sn minus 1. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ Sn கையில இருக்குது, Sn minus 1 கையில இருக்குது. அப்ப அந்த ரெண்டு வேல்யூ என்ன போய் பண்ணுவீங்க? அங்க சப்மிட் பண்ணிடலாமா? ஓகே சார். எங்க tn இல்ல. tn வேல்யூ என்ன ஃபார்முலா கொடுத்தோம்? Sn minus Sn minus 1. Sn minus அப்ளை பண்ணுங்க.
அப்ப Tn equal to Sn value Pn plus Qn square. கரெக்ட்டுங்களா? மைனஸ் ஆஃப் ஆமாம் சார். Np minus P plus Qn square minus 2Qn plus Q. கரெக்டாமா? ஆமாம் சார். அப்ப அப்படி பண்ணுங்க. Pn plus Qn square மைனஸ் சைன் உள்ள கொண்டு போயிருங்க. அப்ப மைனஸ் Np plus P minus 2Qn square plus 2Qn minus Q. கரெக்ட்டுங்களா? ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க, கரெக்ட் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சார். கரெக்ட்டுங்களா? சார் கரெக்ட் தான். ஆமாம் சூப்பர். சார். இதுல எதெல்லாம் கட் ஆகும் அப்படிங்கறத செக் பண்ணி சொல்லுங்கம்மா. சார் Pn கட் ஆகும் அண்ட் Qn ஸ்கொயர் கட் ஆகும். Qn ஸ்கொயர் இங்க எதுக்கு 2 வந்தது? 2 வந்தது. Qn ஸ்கொயர் கட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். கரெக்டாமா? கரெக்ட் சார். சரி, இதுக்கப்புறம் என்ன டேர்ம் இருக்குது? Tn equal to சார் ரிமைனிங் டேர்ம் என்ன P இருக்குதுமா? minus Q, P minus Q plus 2Qn. கரெக்டாமா? ஆமாம் சார். சரி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதுதான் நம்மளுடைய Tn டேர்ம். ஓகேங்களா? அப்ப இந்த Okay. டேர்ம் ஏபியா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாமா? ஓகே சார். T1 என்ன வரும்? T2 என்ன வரும்? T3 என்ன வரும்? சொல்லுங்க. சொல்றேன் கண்ணு. n equal to 1. Sir, n equal to 1 அப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? up 2Q plus P minus Q. அப்ப என்ன கிடைக்குது? P plus Q ஆ? ஆமாம் சார். n equal to 2 போட்டா 4Q plus P minus Q. அப்ப என்ன கிடைக்குது? அப்போ 3 P P plus 3. plus 3Q. again n equal to 3 போடுங்க. 6Q plus P minus Q. அப்போ என்ன P plus 5Q. 5Q. அப்ப நம்மளோட ஆர்டர் படி என்ன வரணும்? A, A plus D, A plus 2D இந்த மாதிரி ரன் ஆயிட்டு இருந்தா இதுக்கு பேர் AP. கரெக்ட்டுங்களா? அப்ப பாருங்க, ஒரு ஆர்டர் Bங்கிறது பிக்ஸடா போகுது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. Bங்கிறது பிக்ஸடா போகுது. கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். இது ஃபர்ஸ்ட் டேர்ம்னு எடுத்துக்கங்க. இது ஃபர்ஸ்ட் டேர்ம்னு எடுத்துக்கங்க. D கண்டுபிடிங்க. D என்ன? டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 மைனஸ் டேர்ம் 1. டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2. கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். அப்ப மைனஸ் பண்ணி சொல்லுங்க. ரெண்டு ஈக்குவலா இருந்தா இஸ் a AP, otherwise is not a AP. சொல்றா கண்ணு. P plus 3Q minus P minus Q. PP கட் ஆயிரும். Q வந்து 2Q வருது. கரெக்ட்டுங்களா? யார் கண்டுபிடிச்சா? இந்த டீம் கண்டுபிடிச்சா. கரெக்டாடா கண்ணு? கரெக்ட் சார். இது நீங்க ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. இது ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னா என்ன வருதுன்னு பாருங்க. சார் P plus 5Q minus P minus 3Q. அப்ப எவ்வளவு வருது? 2Q ஆன்சர். 2Q ஆன்சர். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப 2Q ன்னு வருது. ஓகே. அப்ப D வந்து காமனா 2Q 2Q ன்னு ரெண்டுக்குமே வருது. therefore common difference is same. therefore the given term Tn is called a or Sn is called a AP only. ஓகேங்களா? therefore our conclusion என்ன? Okay sir. therefore the given Sn is AP. okay, the given is in AP. Okay sir. is an AP. is an AP. சரிங்களா? and also ரெண்டு क्वेश्चन கேட்டுக்கறாங்க. இன்னொரு क्वेश्चन என்ன கேட்டுக்கறான்? ஓகே, ஏபின்னு சொல்லியாச்சு. காமன் டிஃபரன்ஸ் நம்ம ஆக்சுவலா கண்டுபிடிச்சாச்சு. காமன் டிஃபரன்ஸ்ங்கிறது டிஏ. அப்ப டியோட வேல்யூ என்ன? 2Qஆ? 2Q. ஆமா சார். டவுட் இருக்குதாமா? சார் டவுட் இல்ல.